வணக்கம். வேந்தரின் கண்ணோரங்கும் வேலை இரவு செய்திகளுக்காக ஷம்மினா. முதலில் தலைப்புச் செய்திகள். ஆதார் அட்டை குறித்த வழக்கு நாளை தீர்ப்பு வழங்குகிறது உச்சநீதிமன்றம். மருத்துவம் உள்பட தொழிற்கல்வி சேர்க்கைக்கு நுழைவுத் தேர்வு கூடாது. திமுக தலைவர் கருணாநிதி வலியுறுத்தல். வால்பாறை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பிரச்சினைக்கு உடனடி தீர்வு. டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தல். பொதுச் செயலர் தமீம் ஹன்சாரி நீக்கம். மனிதநேய மக்கள் கட்சியின் புதிய தலைவராக ஜவாஹிருல்லா தேர்வு. இயற்பியலுக்கான நோபல் பரிசு அறிவிப்பு. கனடா, ஜப்பானைச் சேர்ந்த 2 பெறுகின்றனர். ஆதார் அட்டைக்காக பெறப்படும் விவரங்கள் எந்த அளவிற்கு பாதுகாப்பானது என்று மத்திய அரசிற்கு கேள்வி எழுப்பிய உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் நாளை தீர்ப்பு வழங்கப்படும் என்று அறிவித்தது. காங்கிரஸ் கூட்டணி அரசில் கொண்டுவரப்பட்ட ஆதார் அட்டை திட்டம் தற்பொழுது செயல்படுத்தப்பட்டுக் கொண்டு வருகிறது. இந்த திட்டம் இன்னும் முழுமையடையாத நிலையில் ஆதார் அடையாள அட்டையை அரசு தரப்பில் கட்டாயப்படுத்தக்கூடாது என உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதற்கிடையில் மேற்குறிப்பிட்ட வழக்கில் கடந்த ஆகஸ்ட் 11ஆம் தேதி தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் அரசு தரும் பயன்களை பெற ஆதார் அட்டை கட்டாயம் இல்லை என்று உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து ஆதார் அட்டை கட்டாயம் இல்லை என்ற நீதிமன்ற உத்தரவின் மாற்றம் செய்யக்கோரி மத்திய அரசு மனு தாக்கல் செய்திருந்தது. இந்த மனு மீதான விசாரணையில் ஏழை என்பதற்காக ஒருவர் தனிநபர் சுதந்திரத்துடன் இருக்கக்கூடாதா என்றும் சாதாரண ஏழை மனிதர்களின் விவரம் மதிப்பு குறைந்ததா என்றும் கேள்வி எழுப்பிய உச்சநீதிமன்றம் ஆதார் அட்டை குறித்த தீர்ப்பை நாளை மாலைக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டது. இந்தியாவில் வரிக் கொள்கைகளில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கும் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பெங்களூரு நாஸ்காம் வணிக மையத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் ஜெர்மன் பிரதமர் அங்கிலா மெர்க்கலுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். அப்பொழுது பேசிய மோடி, நாடாளுமன்றத்தில் முடக்கப்பட்டுள்ள சரக்கு மற்றும் சேவை வரி 2016ஆம் ஆண்டு நிறைவேற்ற வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். மேலும் மத்திய அரசு பாதுகாப்புத் துறையில் உரிமம் பெற ஒழுங்குமுறை நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். We have clearly articulated that we will not resort to retrospective taxation and reinforce this position by not going for imposition of minimum alternate tax on FPIs. ஐரோப்பிய யூனியன் நாடுகளில் இந்தியாவிற்கான மிக முக்கிய வர்த்தக பங்குதாரராக ஜெர்மனி திகழ்வதாக ஜெர்மன் பிரதமர் அங்கிலா மெர்க்கல் தெரிவித்துள்ளார். பெங்களூரு நாஸ்காம் வணிக மையத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய அங்கிலா மெர்க்கல், இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகத்தில் கடந்த 7 மாதங்களில் குறிப்பிடத்தக்க அளவில் இறக்குமதி அதிகரித்துள்ளதாக கூறினார். இந்தியா மேலும் பல பொருளாதார சீர்திருத்தங்களை கொள்ள வேண்டும் என்றும் அவ்வாறு பொருளாதார சீர்திருத்தங்கள் செய்யும் பொழுது இரு நாடுகளுக்கு இடையிலான முதலீடுகள் அதிகரிக்கும் என்றும் அவர் கூறினார். Deutschland ist Indiens wichtigster Handelspartner in der Europäischen Union. Unser bilaterales Handelsvolumen lag im vergangenen Jahr bei rund 16 Milliarden Euro. Nach eher verhaltenen Jahren verspricht 2015 wieder ein Jahr der Zuwächse zu werden. In den ersten 7 Monaten nahmen die deutschen Importe um über 8% zu, unsere Exporte nach Indien sogar um fast 18% gegenüber dem Vorjahreszeitraum. பட்டாசுகளுக்கு தடை விதிக்க கோரி குழந்தைகள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சமூக நீதி அமர்வு விசாரிக்கும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தீபாவளி, தசரா போன்ற விழா நாட்களில் அதிக சத்தத்துடன் வெடிக்கப்படும் பட்டாசுகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என 6 மாத குழந்தை மற்றும் 2 வயது குழந்தைகள் மூவர் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு சமூகம் சார்ந்த பிரச்சினை என்பதால் சமூக நீதி அமர்வு இந்த மனுவை விசாரிக்கும் என குழந்தைகள் சார்பில் மனுவை தாக்கல் செய்த வழக்கறிஞரிடம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி HL தத்து தெரிவித்தார். மருத்துவ மாணவர் சேர்க்கையில் பொது நுழைவுத் தேர்வு நடத்த இந்திய மருத்துவ கவுன்சில் அளித்துள்ள ஒப்புதலை ஏற்கக்கூடாது என மத்திய அரசை திமுக தலைவர் மு கருணாநிதி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பொது நுழைவுத் தேர்வு மூலம் மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கையை மேற்கொள்ள அகில இந்திய மருத்துவ கவுன்சில் பரிந்துரைத்திருப்பது தொடர்பான செய்திகள் வெளிவந்துள்ளதாக குறிப்பிட்டார். MBBS, BDS மற்றும் மருத்துவ பட்ட மேற்படிப்புகளில் மாணவர்களை தேர்ந்தெடுக்க நாடு முழுவதும் ஒரே மாதிரியான பொது நுழைவுத் தேர்வு நடத்துவது பற்றிய அறிவிப்பை உச்சநீதிமன்றம் ஏற்கனவே கடந்த 2013ஆம் ஆண்டு ரத்து செய்ததை சுட்டிக்காட்டியுள்ள கருணாநிதி, இந்திய மருத்துவ கவுன்சிலில் அறிவிப்பை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட 115 மனுக்கள் மீது நடைபெற்ற வழக்கில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.
எனவே ஏழை எளிய மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த பொது நுழைவுத் தேர்வு பரிந்துரையை மத்திய அரசு ஏற்கக்கூடாது என கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். வால்பாறை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் பிரச்சினைக்கு தமிழக அரசு உடனடி தீர்வு காண வேண்டும் என இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறையில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் தேயிலை தோட்டங்கள் உள்ளதையும் இங்கு 50,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கூலி வேலை செய்து வருவதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 3 தலைமுறைகளாக இந்த பகுதியில் உள்ள தேயிலை தோட்டங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு அடிப்படை தேவைகளை இன்னும் பூர்த்தி செய்யப்படவில்லை என்று சுட்டிக்காட்டியுள்ள டாக்டர் பாரிவேந்தர், வால்பாறை பகுதியில் கூலி தொழிலாளர்களாக பணிபுரியும் 12,000க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு சொந்த வீடு இல்லை என்றும் தற்போது அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சம்பளம் மிகவும் குறைவாக உள்ளதால் நாள் ஒன்றுக்கு 400 ரூபாய் தினக்கூலியாக வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வால்பாறை பகுதி மிகவும் குளிர்ச்சியான பகுதி என்பதால் கணினி உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை, சிம் கார்டு தயாரிக்கும் தொழிற்சாலை மற்றும் பால் பதப்படுத்தும் நிலையம் போன்றவற்றை இங்கு நிறுவினால் படித்த இளைஞர்களுக்கு பெருமளவில் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், மலைப்பகுதியில் உள்ள யானை, கரடி, புலி உள்ளிட்ட வனவிலங்குகளின் ஆபத்துகளில் இருந்து தொழிலாளர்களை காப்பாற்ற குடியிருப்பு பகுதிகளுக்கு கட்டாயமாக மின்வேலி அமைத்து தந்திட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் ஆசியாவின் 2வது பெரிய அணையான சோலையார் அணையை 164 அடி முழு கொள்ளளவை எட்டியவுடன் அணையில் உள்ள தண்ணீர் கேரள வனப்பகுதிக்கு சென்று சேர்கிறது. இதனை தவிர்த்து அந்த தண்ணீரை பயன்படுத்தி மின்சாரம் தயாரித்தால் அதன் மூலம் கோவை மாவட்ட தொழிற்சாலைகள் முழுவதும் பயன்பெறும் என்றும் குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், எனவே வால்பாறை தேயிலை தோட்டங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய இந்த அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற அப்பகுதி மக்களுடன் கோவை மாவட்ட ஆட்சியர் விரைந்து பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கை தமிழர் மற்றும் தமிழக மீனவர்கள் பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என பாரதிய ஜனதா தேசிய பொதுச் செயலர் முரளிதர ராவ் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள தமிழக பாரதிய ஜனதா தலைமையகமான கமலாலயத்தில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய அவர், இந்தியா வந்திருந்த இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் இது பற்றி பிரதமர் மோடி பேசியதாக தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள முதல் முறை வாக்காளர்கள் பாரதிய ஜனதாவிற்கு வாக்களிப்பார்கள் என கூறிய முரளிதர ராவ், வரும் நவம்பர் 5ஆம் தேதி முதல் பிரதமர் மோடி உள்ளிட்ட பாரதிய ஜனதாவின் தேசிய தலைவர்கள் தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்தார். Today, Sri Lankan government is responding to the Indian government calls. Many times they have released. They have also released the boats. So Indian government is working on this issue, and definitely this problem will not go out of control. It will get worked out. புதுதில்லியில் மாசு கட்டுப்பாட்டு தொடர்பான திட்டங்களை 3 நாட்களுக்குள் தெரிவிக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழக்கறிஞர் ஹரிஷ் சால்வி என்பவர் தொடர்ந்த பொதுநல வழக்கில் புதுதில்லியில் மாசு கட்டுப்பாட்டு தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என தெரிவித்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தவும் காற்று மாசுபடுவதை தடுக்கவும் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் பற்றிய திட்ட அறிக்கையை 3 நாட்களுக்குள் மத்திய மாநில அரசுகள் மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் அளிக்க உத்தரவிட்டுள்ளது. புதுதில்லியில் 15 ஆண்டுகளாக இயக்கப்பட்டு வரும் வாகனங்களுக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பெங்களூருவில் தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் பணியாற்றும் இளம்பெண் ஒருவரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய சம்பவத்தில் 2 பேரை கைது செய்த காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த 23 வயதான இளம்பெண் பெங்களூரு பொம்மனஹள்ளியில் உள்ள பிபிஓ நிறுவனத்தில் பணி முடித்து விடுதிக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவ்வழியாக காரில் சென்ற இருவர் அந்த பெண்ணை அழைத்துச் சென்று விடுதியில் விடுவதாக கூறி பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியுள்ளனர். பின்னர் மடிவாலா பகுதியில் உள்ள அந்த பெண்ணை அவர்கள் விட்டுச் சென்றதாக கூறப்படுகிறது. பின்னர் அந்த பெண் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிந்த காவல்துறையினர் இச்சம்பவம் தொடர்பாக 2 பேரை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். The details given by the woman were very sketchy regarding the number, the place where she had been allegedly taken up. Keeping that in view, our teams had to verify all such similar vehicles in that area
and we finally zeroed down on these two accused, one Sunil and one Yogesh. Both of them are from Chikmagalur district of Karnataka. 2015ஆம் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு கனடா மற்றும் ஜப்பானைச் சேர்ந்த 2 அறிவியலாளர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அறிவியலாளரும் புகழ்பெற்ற கண்டுபிடிப்பாளருமான ஆல்ஃபிரட் நோபலின் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் மருத்துவம், அறிவியல், இலக்கியம் மற்றும் அமைதிக்கான நோபல் பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த ஆண்டு மருத்துவத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர்களின் விவரங்கள் நேற்று அறிவிக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து இன்று இயற்பியலுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது. இயற்பியலுக்கான நோபல் பரிசை கனடாவைச் சேர்ந்த அறிவியலாளர் ஆர்தர் பி மெக்டொனால்டும் ஜப்பானை சேர்ந்த அறிவியலாளர் டக்காகி கஜியாவும் கூட்டாக பகிர்ந்து கொள்கின்றனர். நியூட்ரினோ பற்றிய ஆய்விற்காகவும் நியூட்ரினோ துகளுக்கு நிறை உண்டு என்று நிரூபித்ததற்காகவும் இவர்கள் இருவரும் இயற்பியலுக்கான நோபல் பரிசு பகிர்ந்தளிக்கப்படுவதாக நோபல் பரிசு குழு அறிவித்துள்ளது. The Royal Swedish Academy of Sciences has decided to award the 2015 Nobel Prize in Physics to Takaaki Kajita and Arthur B. MacDonald for the discovery of neutrino oscillations, which shows that neutrinos have mass. நியூட்ரினோ பற்றிய ஆய்விற்காகவும் நியூட்ரினோ துகள்களுக்கு நிறை உண்டு என்று நிரூபித்ததற்காகவும் இந்த ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்படுகிறது. இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெறும் இருவரில் ஒருவரான ஆர்தர் பி மேக்டொனால்ட் 1943இல் கனடா நாட்டில் உள்ள சிட்னி நகரில் பிறந்தவர். இவருக்கு வயது 72. தற்பொழுது கனடாவின் கிங்ஸ்டன் மாகாணத்தில் உள்ள குயின்ஸ் பல்கலைக்கழகத்தில் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார். பரிசு தொகையின் 50% இவர் பெறுவார். பரிசு பெறும் மற்றொருவரான டக்காகி கஜிட்டா 1959இல் ஜப்பானில் பிறந்தவர். இவருக்கு வயது 56. தற்பொழுது ஜப்பானில் உள்ள டோக்கியோ பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். பரிசு தொகையின் மற்றொரு பாதியை இவர் பெறுவார். விவாதத்திற்குரிய சூழலில் சென்னையில் நடைபெற்ற மனிதநேய மக்கள் கட்சி பொதுக்குழு கூட்டத்தின் முடிவில் பொதுச் செயலர் பதவியில் இருந்து தமிமுன் அன்சாரியும் இணை பொதுச் செயலர் பதவியிலிருந்து ஆரூன் ரஷீதும் நீக்கப்பட்டனர். மனிதநேய மக்கள் கட்சியினர் இரு குழுக்களாக பிரிந்து ஒருங்கிணைப்பாளர் ஜவாஹிருல்லா தலைமையிலானவர்கள் தாம்பரத்திலும் பொதுச் செயலர் தமிமுன் அன்சாரி தலைமையிலானவர்கள் எழும்பூரிலும் கட்சி பொதுக்குழுவை கூட்டப்போவதாக அறிவித்திருந்தனர். கூட்டத்தை தமிமுன் அன்சாரி ரத்து செய்துவிட்ட நிலையில் சென்னை தாம்பரத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டம் கட்சித் தலைவர் JS ரிபாய் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கட்சியின் மூத்த தலைவர் ஹைதர் அலி, ஒருங்கிணைப்பாளர் ஹெமத் ஜவாஹிருல்லா, MLA-வான அஸ்லாம் பாஷா உள்பட செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் முடிவில் கட்சி விதிமுறைகளை மீறியதாக மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச் செயலர் பதவியில் இருந்து தமிமுன் அன்சாரியும் இணை பொதுச் செயலர் பதவியில் இருந்து ஆரூன் ரஷீதும் நீக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. பின்னர் பொதுக்குழு தீர்மானங்களை விளக்கிய ஜவாஹிருல்லா பாரதிய ஜனதா அல்லாத வெற்றி வாய்ப்புள்ள கட்சியுடன் தேர்தல் கூட்டணி அமைக்கும் என்று அறிவித்தார். இந்த பொதுக்குழு கூட்டத்திலே மொத்தம் உள்ள 54 மாவட்டங்களில் 52 மாவட்டங்களிலிருந்து மாவட்ட செயலாளர்கள், பொருளாளர்கள் இந்த தலைமை பொதுக்குழு கூட்டத்திலே பங்கு கொண்டார்கள். இதுவரை மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்த சகோதரர் தமீம் அன்சாரி, அதேபோல இணை பொதுச் செயலாளராக இருந்த SS ஹாரூன் ரஷீத் ஆகிய இருவரையும் அவர்கள் வகித்த பொறுப்பிலிருந்து விடுவிப்பதற்கு இந்த தலைமை பொதுக்குழுவிலே ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய கூட்டணி நிலைப்பாடு பாஜக அல்லாத வெற்றி பெற வாய்ப்புள்ள கூட்டணியில் நாங்கள் இடம்பெற விரும்புகிறோம். இதனிடையே மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச் செயலர் பதவியில் இருந்து தன்னை நீக்கியது சட்டவிரோதம் என தமிமுன் அன்சாரி தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் மாலையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் தான் நீக்கப்பட்டதற்கு ஜவாஹிருல்லா தான் காரணம் என்று குறிப்பிட்டார். மேலும் மாவட்ட செயலர்களின் பெரும்பான்மையினரின் ஆதரவு தனக்கு இருப்பதாகவும் இந்த பிரச்சனையை சட்ட ரீதியாக எதிர்கொள்ளவிருப்பதாகவும் தெரிவித்தார். நாங்கள் சட்டவிரோதமாக அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஜனநாயக விரோத அந்த நடவடிக்கைகளை வன்மையாக கண்டிக்கின்றோம். உடனடியாக எந்த முடிவுகளும் அறிவித்துவிட முடியாது. எங்களுடைய ஆதரவாளர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், மாவட்ட செயலாளர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். விரைவிலே நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை நாங்கள் அறிவிக்கப் போகின்றோம். இதை நாங்கள் சும்மா விட மாட்டோம். நாங்கள் தான் உண்மையான மனிதநேய மக்கள் கட்சி என்பதை நிரூபிப்போம். இதற்கிடையில் மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தின் நிறைவில் கட்சியின் புதிய தலைவராக ஹெமத் ஜவாஹிருல்லா ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கட்சியின் பொதுச் செயலராக B. அப்துல் சமதும் பொருளாளராக OU ரஹமதுல்லாவும் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர்.
ஸ்ரீவைகுண்டம் அணை தூர்வாரும் பணியை தடுக்க சதி. மதிமுக பொதுச்செயலர் வைகோ குற்றச்சாட்டு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுவதை தடுக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என தமிழர் தேசிய முன்னணி தலைவர் பழ நெடுமாறன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழர் எழுச்சி பயணத்தின் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் சென்ற அவர் மீன்பிடிக்க சென்று காணாமல் போன மீனவர் வில்வராஜின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் கடலோர காவல்படை தமிழக மீனவர்களை இந்திய குடிமக்களாக கருதவில்லை என்று கூறினார். மீனவர் பிரச்சினை தொடர்பாக தமிழகத்தைச் சேர்ந்த எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். ஒரு வில்வராஜ் மட்டுமல்ல, கடந்த 30 ஆண்டு காலமாக இது தொடர்கதையாக இது நடந்து வருகிறது. இதை தடுத்து அவர்களின் விழிகளிலே பெருகிற நீரை துடைப்பதற்கு வக்கற்று போன ஒரு அரசாங்கம் இருப்பதை பார்க்கும்போது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. ஸ்ரீவைகுண்டம் அணை தூர்வாரும் பணியை தடுக்க சதி நடப்பதாக மதிமுக பொதுச்செயலர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வளாகத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவின் பேரில் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் மணல் கடத்தல் என்ற பெயரில் அப்பணியை தடுக்க சதி நடப்பதாக கூறினார். முன்னதாக தமிழகத்தில் சீமை கருவேல மரங்களை அகற்றக் கோரி அவர் தாக்குதல் செய்திருந்த மனு மீதான விசாரணை தொடர்பாக இன்று ஆஜரானார். இந்த வழக்கு விசாரணை வரும் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அந்த தீர்ப்பாயத்தில் திட்டவட்டமாக சொல்லிவிட்டேன், ஒரு கூடை மணல் அள்ளுவதற்கு கூட அனுமதிக்க கூடாது என்று. ஆனால் இந்த தூர்வாருகிற உத்தரவு வந்ததனால் தான் மணல் அள்ளுவதை போல பிரமையை சித்தரித்து இப்ப மொத்தத்தில் தூர்வார விடாம செய்யறதுக்கான வேலை நடக்கிறது. தூர்வார்னா 25,560 ஏக்கர் 3 போகம் இடையும் 53 குளம் நிறையும். இப்ப மொத்தத்தில் வேலை நடக்கலன்னா இதேதான் துன்பமாகும். கோகுல்ராஜ் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் யுவராஜ் விரைவில் சரணடைய வாய்ப்புள்ளதாக அவருடைய மனைவி ஸ்வேதா தெரிவித்துள்ளார். சேலம் ஓமலூர் பகுதியைச் சேர்ந்த பொறியியல் பட்டதாரி கோகுல்ராஜ் கொலை வழக்கு சம்பந்தமாக சரணடைந்த 2 பேர் சேலம் மத்திய சிறையிலும் 3 பேர் ஆத்தூர் கிளை சிறையிலும் அடைக்கப்பட்டனர். முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள யுவராஜ் தலைமறைவாக உள்ளார். இந்த நிலையில் ஆத்தூர் சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்த 3 பேரை வரவேற்க வந்த யுவராஜின் மனைவி ஸ்வேதா தன் கணவர் விரைவில் சரணடைய வாய்ப்புள்ளதாகவும் சிபிசிஐடி விசாரணையில் எந்த நெருக்கடியும் இல்லை என்று கூறினார். சேலம் கோட்டத்திற்கு உட்பட்ட ஜங்ஷன் ரயில் நிலையங்களில் உள்ள பயணிகள் ஓய்வு அறைகளில் விரைவில் குளிர்சாதன வசதி அமைக்கப்படும் என சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் சுபன் ராசு தெரிவித்துள்ளார். சேலம் ரயில் நிலையத்தில் பயணிகள் வசதிக்காக 17 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட பயணிகள் ஓய்வறை திறப்பு விழா இன்று நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் சுபராசு ரயில்வே பயணிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். We are also developing an AC waiting room at Salem station. We have identified the location. We have given out the contract. Once that shift transition is done, the existing waiting hall will be given to the contractor for converting into an AC waiting room. ஒகேனக்கலில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக தமிழக எல்லையான பிலிகுண்டு பகுதிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் ஒகேனக்கலில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனையடுத்து சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி ஒகேனக்கல் அருவியில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அருவியின் நுழைவாயிலில் எச்சரிக்கை பலகை வைக்கப்பட்டுள்ளதோடு நடைபாதைக்கும் பூட்டு போடப்பட்டுள்ளது. மதுரை அருகே தனியார் பேருந்து மோதிய விபத்தில் 2 கல்லூரி மாணவிகள் உள்பட 3 பேர் பலியானார்கள். மதுரை செல்லூரை சேர்ந்த ரங்கமணி என்பவர் தனது மகள் கங்காதேவியுடன் நாகமலை புதுக்கோட்டையை அடுத்த காமராஜர் பல்கலைக்கழகம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது மதுரையில் இருந்து தேனி சென்ற தனியார் பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதுடன் சாலையோரம் நின்றிருந்த ரவியத்துல் பஸ்ரியா என்பவர் மீது மோதியது. இதில் ரங்கமணி அந்த இடத்திலேயே பலியானார். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் கங்காதேவியும் ரவியத் பஸ்ரியாவும் உயிரிழந்தனர். அவர்கள் இருவரும் மதுரை லேடி டாக் கல்லூரி மாணவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.
தென்னிந்தியாவிலேயே முதல் முறையாக அதிநவீன முப்பரிமாண இடுப்பு மாற்று அறுவை சிகிச்சை முறை சென்னை வடபழனியில் உள்ள சிம்ஸ் மருத்துவமனையில் அறிமுகம் செய்யப்பட்டது. சென்னை வடபழனியில் உள்ள சிம்ஸ் மருத்துவமனையின் துணைத் தலைவர் ஸ்ரீதர் செய்தியாளர்களுடன் பேசுகையில், எலும்பு முறிவு சிகிச்சை மற்றும் இடுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நோயாளிகளுக்கு வரப்பிரசாதமாக இந்த புதிய முப்பரிமாண முறையிலான ராபிட் இடுப்பு மாற்று மருத்துவ சிகிச்சை முறை அறிமுகம் செய்வதில் பெருமிதம் தெரிவித்தார். பின்னர் சிகிச்சை முறை குறித்து விளக்கிய சிம்ஸ் மருத்துவமனையின் இணை இயக்குநரான மருத்துவர் விஜய் போஸ், இடுப்பு அறுவை சிகிச்சை மேற்கொண்டு நீண்ட காலமாக அவதிப்பட்ட நோயாளிகளுக்கு முதற்கட்டமாக பாதிக்கப்பட்ட உறுப்புகள் சிடி ஸ்கேன் மூலம் நன்கு ஆராயப்பட்டு முப்பரிமாண ராபிட் தொழில்நுட்ப உதவியுடன் உடல் உறுப்புகள் தயாரிக்கப்பட்டு நோயாளிகளின் உறுப்பு மாற்றம் செய்யப்படுவதாக தெரிவித்தார். இடுப்பு மாற்று அறுவை சிகிச்சை முறையில் அவதி பெற்ற நோயாளிகளுக்கு முப்பரிமாண ராபிட் மருத்துவ சிகிச்சை மூலம் விரைவில் குணமடைந்து வருவதாகவும், சிகிச்சைக்கு பின் நோயாளி முந்தைய இயல்பு வாழ்க்கையை தொடர முடியும் என்றும் மருத்துவர் விஜய் போஸ் தெரிவித்தார். 3D பிரிண்டிங் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அந்த பேஷண்டோட பெல்விஸை மாடல் கிரியேட் பண்ணுறோம், கம்ப்ளீட் மாடல். ஸோ அந்த மாடலில் வந்து மார்க் சர்ஜரி, எந்த மாதிரி இம்ப்ளான்ட் யூஸ் பண்ணுறோம், எங்கே ஸ்க்ரூ யூஸ் பண்ணுறோம், எந்த டைரெக்ஷனில் யூஸ் பண்ணுறோம், சேஃபாக எப்படி நரம்பு இல்லை ரத்த குழாயை பாதிக்காமல் யூஸ் பண்ணுறோம், எல்லாமே ட்ரையலாக 2 times 3 times பண்ணிடுறோம். பண்ணதுக்கப்புறம் தென் வி ஓப்பன் தி பேஷண்ட். எக்ஸாக்டாக நம்ம பிளான் என்ன அப்படின்றத நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியுது. ஸோ இதான் ராபிட். ஸோ வந்து கிரேட் பெனிஃபிட் டு பேஷண்ட்ஸ். நீண்ட நாட்களாக இடுப்பு வலியால் அவதிப்பட்ட வந்த நிலையில் சிம்ஸ் மருத்துவமனையில் மருத்துவர்களின் சிகிச்சை முறை மற்றும் நோயாளிகளின் நலனில் அக்கறையோடு செயல்பட்டதாக சிகிச்சை பெற்றவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். எனக்கு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இந்த மாதிரி தான் உங்களுக்கு பண்ண போகிறோம், சர்ஜரியில் இந்த இம்ப்ளான்ட் தான் வைக்க போகிறோம் அப்படிங்கிறத எனக்கு ஃபுல் டீட்டெயிலிங் கொடுத்தாங்க. அந்த டீட்டெயிலிங்லேயே வந்து எங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1 வீக்கில் வந்து சர்ஜரி டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சர்ஜரி பண்ணோம். ஸோ சர்ஜரி பண்ணி இன்னையோட எனக்கு வந்து 42 days 6 weeks ஆயிடுச்சு. ஸோ ஐ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள். என்னுடைய மூட்டெல்லாம் வந்து ஒரு மாடல் பண்ணணும், மாடல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருந்தார். ஆரம்பித்து ஒரு 1 or 2-3 days உங்களுக்கு அந்த ஓரளவுக்கு எனக்கு நம்பிக்கை வந்து கால் நடக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாச்சு. இப்போ வந்து 4 வாரம் கழித்து இப்போ நடக்க சொன்னார். ஓரளவுக்கு நடக்கிறேன். இன்னும் ஒரு வாரம் 10 நாளில் நல்லா நார்மல் ஆகிடும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ரொம்ப சிறப்பான ஒரு மருத்துவ சேவை கொடுத்தாங்க. புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வெப்பச்சலனம் காரணமாக கடந்த சில நாட்களாக தமிழகத்தின் பல பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதேபோல் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வந்தது. இன்று மாலை அறந்தாங்கி, ஆலங்குடி, கரம்பக்குடி, திருமயம் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. தொடர்ந்து பெய்து வரும் மழையினால் மகிழ்ச்சியடைந்துள்ள மக்கள் நீர்நிலைகளை சீரமைத்து மழைநீரை சேமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ஒரு மாத காலமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. தண்ணீரெல்லாம் ஆங்காங்கே தேங்கி வரத்து வாரியலில் தண்ணீர் போக்குவரத்து இல்லாமல் அங்கங்கே தேங்கி கிடைக்க ஒழிய அது வந்து குளங்குட்டைகளுக்கு போய் சேரலை. அதுகளை நீர்வரத்து வர்றது மாதிரி அரசாங்கம் வாரிகளை வந்து தூர்வாரி செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும். இதேபோல் கடலூர் மாவட்டத்தின் பல பகுதிகளில் கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் உள்ள நெல்லி, குறிஞ்சிப்பாடி, விருத்தாச்சலம் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று மாலை இடிவுடன் கூடிய கனமழை பெய்தது. இதேபோல் திட்டக்குடி, பெண்ணாடம் உள்ளிட்ட பகுதிகளில் சாரல் மழையும் பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவி வருவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஜப்பான் ஓபன் டென்னிஸ் முதல் சுற்றில் வாவரிங்கா வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் தலிபான் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்தனர், 11 பேர் படுகாயமடைந்தனர். ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் நேற்று தலிபான் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். தாக்குதலை தொடர்ந்து ஆப்கான் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே 10 மணி நேரம் துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது. இந்த துப்பாக்கிச்சூட்டில் 3 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். காவல்துறையினர் உட்பட 11 பேர் காயமுற்றனர். இந்த தாக்குதல் பற்றி காவல்துறையினர் கூறுகையில், ஹெல்மண்ட் மாகாணத்தின் முன்னாள் ஆளுநர் நஹீப் பலூச்சை கொல்லும் நோக்கில்
கார் வெடிகுண்டு தாக்குதல் மற்றும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக கூறினர். இந்த மோதலில் ஏராளமான வீடுகளும் சேதமடைந்தன. تشویش بودیم تا صبح کل مردم به خیر اینجا نه خواب بود نه دیگه این شیشا بود تا 1 کیلومتری شیشای مردم شکستن سیاسرها مردم کل به تشویش. ஜப்பான் ஓபன் டென்னிஸ் போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் ஸ்டெஃபனக்கை வீழ்த்தி வாவ்ரிங்கா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறினார். டோக்கியோவில் ஜப்பான் ஓபன் டென்னிஸ் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் முதல் சுற்றில் 12வது ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து வீரர் வாவ்ரிங்காவும் செக் குடியரசு வீரர் ஸ்டெஃபனுக்கும் மோதினர். 78 நிமிடங்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் வாவ்ரிங்கா 7-5, 6-3 என்ற நேர் செட்டில் ஸ்டெஃபனக்கை வீழ்த்தினார். இந்த வெற்றியின் மூலம் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ள வாவ்ரிங்கா நாளை நடைபெறவுள்ள போட்டியில் ஜப்பான் வீரர் டட்சுமாவை எதிர்கொள்கிறார். இனி இன்றைய வானிலை நிலவரம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இனி முக்கிய நகரங்களில் பதிவான தட்பவெப்ப நிலைகளை பார்க்கலாம். சென்னையில் அதிகளவாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவானது. மதுரையில் அதிகளவு 33, குறைந்தளவு 25, கோயம்புத்தூரில் அதிகளவு 30, குறைந்தளவு 22, திருச்சியில் அதிகளவு 33, குறைந்தளவு 23, திருநெல்வேலியில் அதிகளவு 35, குறைந்தளவு 25, சேலத்தில் அதிகளவு 33, குறைந்தளவு 23, புதுச்சேரியில் அதிகளவு 33, குறைந்தளவு 25, வேலூரில் அதிகளவு 31, குறைந்தளவு 23, உதகையில் அதிகளவு 21, குறைந்தளவு 14, கொடைக்கானலில் அதிகளவு 17, குறைந்தளவு 12 பதிவானது. இனி நாட்டின் பிற நகரங்களின் வெப்பநிலைகளை பார்க்கலாம். தில்லியில் அதிகளவு 37, குறைந்தளவு 23, மும்பையில் அதிகளவு 34, குறைந்தளவு 24, கொல்கத்தாவில் அதிகளவு 35, குறைந்தளவு 27, ஹைதராபாத்தில் அதிகளவு 33, குறைந்தளவு 22 பதிவானது. பெங்களூருவில் அதிகளவாக 27 டிகிரி செல்சியஸும் குறைந்தளவாக 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவானது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆதார் அட்டை குறித்த வழக்கு நாளை தீர்ப்பு வழங்குகிறது உச்சநீதிமன்றம். மருத்துவம் உள்பட தொழில் கல்வி சேர்க்கைக்கு நுழைவுத் தேர்வு கூடாது, திமுக தலைவர் கருணாநிதி வலியுறுத்தல். வால்பாறை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பிரச்சினைக்கு உடனடி தீர்வு, டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தல். பொதுச் செயலர் தமீம் அன்சாரி நீக்கம், மனிதநேய மக்கள் கட்சியின் புதிய தலைவராக ஜவாஹிருல்லா தேர்வு. இயற்பியலுக்கான நோபல் பரிசு அறிவிப்பு, கனடா ஜப்பானைச் சேர்ந்த 2 பெறுகின்றனர். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.